வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, 9ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்கும் பொழுது ஏற்படக்கூடிய பலன், அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். 9ஆம் பாவத்திற்கு பலவிதமான காரகங்கள் இருக்கு. என்னன்னா, அப்பாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஒருவருடைய மத நம்பிக்கை, ஒருவருடைய ஒழுக்கம், தெய்வ பக்தி, மத கோட்பாடுகள், தன்னுடைய ஆசிரியர் மற்றும் ஆச்சாரியரை சேவிப்பது போன்ற பல காரகங்கள் 9ஆம் பாவத்தில் இருக்கிறது. இப்போ 9இல் சந்திரன் வலுப்பெற்று நிற்கும் பொழுது அந்த ஜாதகர் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார். அடிக்கடி பலவிதமான பிரயாணங்கள் இருக்கும். 9ஆம் பாவம் வெளிநாட்டை குறிப்பதால் அது தூர தேச பிரயாணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக இருப்பதால் கண்டிப்பாக ஜாதகருக்கு அடிக்கடி பிரயாணங்கள் உண்டு. வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. இந்த ஜாதகர் சிறந்த அறிவாளியாக இருப்பார். நல்ல மத நம்பிக்கை, மத கோட்பாடுகள், அதை நம்பக்கூடியவராக இருப்பார். ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவராக இருப்பார். புனித ஸ்தலங்கள் அடிக்கடி செல்லக்கூடிய நபராக இருப்பார். இந்த ஜாதகர் தன்னுடைய குருமார்களிடம் மிகுந்த விசுவாசம் உடையவராக இருப்பார். அதே போன்று இந்த ஜாதகர் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தனக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்மார்களுடன் மிகவும் இணக்கமாக இருப்பார். இந்த ஜாதகருக்கு தனது ஆசிரியர் மற்றும் குருமார்கள் அவர்களுடைய கைடன்ஸ், அதை வைத்து இந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளை பெறக்கூடிய நிலை உண்டு. இந்த ஜாதகருக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு அது போதும், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி உடைய ஜாதகராக இருப்பார். இந்த ஜாதகர் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற கூடிய எண்ண உடையவராக இருப்பார். இந்த ஜாதகர் தன் வீட்டில் தன் தாயார், அதாவது தன்னுடைய அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை ஒழுங்காக கேட்டு அதை கடைபிடித்து நடந்தால் பல விதமான வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த ஜாதகர் வெளிநாடு சென்றாலும் நமது கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டே இருப்பார். ஆனாலும் இந்த ஜாதகருக்கு பிற நாட்டு கலாச்சாரம் என்ன என்பதை தெரிவதற்கான மிகுந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மிகுந்த ஆர்வம் இருக்கும். அதாவது வெளியூர்ல போனா கூட அந்த நாட்டில் உள்ள பழக்க வழக்கம் என்ன, பண்பாடுகள் என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப மும்முரமா இறங்கி அதெல்லாம் தெரிஞ்சுப்பார். இது 9ஆம் பாவத்தில் சந்திரன் வலுவாக நிற்கின்ற பட்சத்தில் இந்த ஜாதகருக்கு நல்ல படிப்பு, நல்ல அறிவு திறமை, வெளிநாட்டு பிரயாணம், நல்ல பண வசதி, நல்ல குருமார்களுடைய சப்போர்ட், டீச்சர்ஸ் உடைய சப்போர்ட், உயர்ந்த பதவி எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஆனா அந்த 9ஆம் பாவத்தில் சந்திரன் வலு குன்றி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சில ஜாதகர்கள் பிரம்மச்சரியத்தை நோக்கி போயிடுறாங்க. அதே மாதிரி அதிக அளவிலான ஒரு மனக்குழப்பமும் அவங்களுக்கு இருக்கும். மேலும் மதம் சார்ந்த விஷயங்களை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய நிலையும் இருக்கு 9இல் சந்திரன் வலுவாக இல்லாமல் இருக்கும் பொழுது. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.